வணக்கம் நண்பர்களே, வீட்டு மசாலாவோட சிக்கன் மசாலா பொடி வச்சு எப்படி சிக்கன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம் 200 கிராம், எண்ணெய். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்ல பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஆற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 100 கிராம், எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 10 பல், அதை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வீட்டு மசாலா சிக்கன் மசாலா பொடி 40 கிராம், கறி 1 கிலோ, தேங்காய் 1/4 மூடி துருவி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை அது கூட சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன், மட்டன், காய்கறி, முட்டை, காலிஃப்ளவர், காளான் எது வேணாலும் போடலாம். அது கூட நம்ம சிக்கன் மசாலா பொடி போட்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது இருக்குல்ல, அதையும் கூட சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காயும் கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது சுவையான வீட்டு சிக்கன் மசாலா பொடி யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.